வெள்ளபத்தையில் கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் தொடர்மாடி அடுக்குமனைகள் விற்பனைக்கு வாங்குவதற்கு இன்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கனவு இல்லங்களை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைத்திட சொத்துக்களை வாங்க விற்க ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன். உயிர்த்த குண்டு தாக்குதலில் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஆண்டு உயிர்த்த குண்டு தாக்குதல். இலங்கையில் 260க்கு மேற்பட்டோர் இந்த குண்டு தாக்குதலினூடாக மரணமடைந்தனர். அதே நேரம் 500க்கு மேற்பட்டோர் இந்த குண்டு தாக்குதல் மூலம் தங்களின் எதிர்காலத்தை இழந்தார்கள். இந்த குண்டு தாக்குதலுக்கு உளவு தகவல்கள் கிடைத்திருந்தது. அந்த உளவு தகவல்களின் அடிப்படையில் போலீசார் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறி இருந்தார்கள். இதன் பின்னால் ஒரு சதி இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பில் முதலில் பேச ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த நேரம் போலீஸ் அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டார். அவர் மீதும் பாதுகாப்பு செயலாளர் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்குகளின் அடிப்படையில் அவர் நீண்ட காலம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் மீது இழப்பீடு வழக்குகள் தொடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமை மீறல் வழக்காக. அதற்காக அவர்கள் தண்ட பணத்தை கட்டியிருந்தார்கள். பாதுகாப்பு செயலாளர், அந்த நேரம் இருந்த ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சர், உளவுத்துறைக்கு பொறுப்பானவர்கள் என அதில் பலர் இனங்கணப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் ஒரு குற்றவியல் விசாரணையும் குற்றவியல் வழக்காகவும் இவர்கள் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் போலீஸ் அதிபர் மீது. அந்த வழக்கு 2022 ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. ஒரு பக்க நியாயங்களின் அடிப்படையில் செல்லாது, இந்த வழக்கு தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டாம் என்று. எனினும் அதற்கு எதிராக சட்டமா அதிபர் தரப்பினால் மேன்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. மீண்டும் அந்த விசாரணையை தொடங்குங்கள் என்ற அடிப்படை. அதன் அடிப்படையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த வழக்கில் 854 குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர குற்றவாளியாக இனங்காணப்பட்டு அவருக்கு மரண தண்டனை இன்றைய தினம் மேல் நீதிமன்றத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய போலீஸ் அதிபராக இருந்த ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது என்பது இதுதான் முதல் தடவை. இவர் கட்டாய ஓய்வுக்கு அனுப்பப்பட்டதன் பின்னர் பதில் போலீஸ் அதிபராக இருந்தவர் தான் கடந்த மாதமளவில் மரணமடைந்திருந்தார். குறிப்பாக தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்பட்டது. அதன் பின்னரால் அதுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது என்று கூறப்படுகின்றது. அந்த கால பகுதியில் பதில் போலீஸ் அதிபராக இருந்த CD விக்ரமரட்ன அவர்கள். ஆகவே உயிர்த்த குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்ற பொழுது போலீஸ் அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கின்றது. அதன் பின்னரான கால பகுதியினுள் பதில் போலீஸ் அதிபராக இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்கள் குற்றவியல் வழக்கு ஒன்றை எதிர்கொள்ளுகின்றார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அது தொடர்பிலான விசாரணைகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது தென்னிலங்கை சமூக ஊடகங்களில் ஒரு விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அதாவது உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தது, போலீசார் தான் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இதுதான் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது. அலட்சியம், கடமை தவறியமை போன்ற குற்றச்சாட்டுகள் முதன்மையானதாக முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த உளவுத்துறை தகவல்கள் கிடைத்தது என்பது சுரேஷ் சாலே போன்றவர்கள் சரியான வகையில் அந்த நேரம் உளவு தகவல்களை தேடி கண்டறிந்திருக்கின்றார்கள், அதனை கொடுத்திருக்கின்றார்கள். அதனை நிறைவேற்ற வேண்டிய போலீஸ் தரப்பினர்தான் அந்த விடயத்தை மேற்கொள்ளவில்லை. ஆகவே உளவு தகவல் கிடைத்திருக்கின்றது என்றால் அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு சரியானது என்று அல்லது இதுதான் தீர்ப்பு என்று வருகின்ற பொழுது உளவு தகவல் கிடைத்தவர்கள் அல்லது அந்த நேரம் உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக பெயரிடப்படலாம் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு மீது மரண தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோமானால் முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர், அதற்கு முன்னர் இராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலை மீதான குற்றச்சாட்டு பொய்யல்லவா என்ற அடிப்படையில் சிங்கள சமூக வலைதளங்களில் சில அறிக்கையிடல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் 3 நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றத்தில் இத்தீர்ப்பு பூஜ்ய ஜெயசுந்தருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்றது. எனினும் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது அரச தரப்பினரால் சந்தேகத்திற்கு அப்பால்
இந்த வழக்கு நிரூபிக்கப்படவில்லை என்ற ரீதியில் ஒரு நீதவான் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து அவரை விடுவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் மரண தண்டனையை வழங்கவில்லை. 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் தான் மரண தண்டனையை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே 3இல் 2 நீதிபதிகளினுடைய மரண தண்டனை பெரும்பான்மை என்ற அடிப்படையில் அவருக்கு தற்பொழுது மரண தண்டனை என்பதனை பிரதம நீதவான் அறிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அந்த நேரம் பொறுப்பாக இருந்த போலீஸ் மா அதிபருக்கு இந்தளவு தூரம் ஒரு தண்டனை வழங்கப்படுகின்றது என்றால் இதன் பின்னராக இருந்த பல்வேறு காரணங்கள் தொடர்பில் இன்னும் தெளிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த விவகாரத்தில் சுரேஷ் சாலை தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடைய வகிபாகம் இதில் எந்த அளவு தூரம் இருக்கின்றது. அவரும் இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சுமத்தப்பட்டு அவருக்கான தண்டப்பணம் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டு அவர் அந்த தண்டப்பணத்தை நீதிமன்றத்துக்கு கட்டியிருந்தார். ஆகவே இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு பூதகரமான விவகாரமாக மாறுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இந்த வழக்கில் சிக்குவார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் மிக முக்கிய சூத்திரதாரியாக அவர்தான் இருக்க போகின்றார். சுரேஷ் சாலை தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் முக்கியமான திட்டமிடல் குழுவின் தலைவராக செயற்பட்டார். அதே போன்று பிள்ளையான் இந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார். அசாத் மௌலானா இன்னும் பல தகவல்கள் எனக்கு தெரியும், நான் இலங்கையில் வந்து சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இப்படி பல்வேறு விடயங்கள் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றது. தென்னிலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம் மிகப்பெரிய ஒரு கனவாக காணப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளையும் ஒன்று கூட்ட ஆரம்பித்திருக்கின்றார். அதே நேரம் அரசாங்கம் நீதித்துறையில் கை வைக்க ஆரம்பித்திருக்கின்றது. பிரதம நீதியரசருக்கு காலத்தை நீடிப்பது, அதாவது ஓய்வு பெறுகின்ற நீதியரசர்களுடைய வயதெல்லையை இன்னும் 2 வருடங்களால் மேலும் அதிகரிப்பது தொடர்பிலான ஒரு தீர்மானத்தை எடுத்து அதற்கான சட்ட ஏற்பாடுகளை மாற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இதனை சட்டத்திறனிகள் சங்கம், பொது அமைப்புகள், எதிர்க்கட்சிகள் என சகல தரப்பினரும் எதிர்க்கின்றார்கள். நீதித்துறையின் மீது, நீதித்துறையின் சுயாதீனம் மீது அரசாங்கம் கை வைக்கின்றது. எவ்வாறு சிராணி பண்டாரநாயக்க விலத்தப்பட்டாரோ, அன்று மஹிந்த ராஜபக்ச தோல்வி ஆரம்பித்ததோ அதே போன்று நீதித்துறையில் கை வைப்பவர்கள் தோல்வியின் ஆரம்பத்தில் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த NPP அரசாங்கம் அனுர அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையினை எதிர்க்கட்சிகள் விடுகின்றன. சட்டத்திறனிகள் சங்கமும் அதனைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி யார்? இவர் அந்த குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு ஒத்தாசையாக இருந்தார் என்பதல்ல குற்றச்சாட்டு. அதனை தடுக்க தவறி இருந்தார். இவருக்கு உளவு தகவல்கள் இருந்து அந்த குற்றச்சாட்டுகள், அந்த குண்டு தாக்குதலை தடுக்க தவறினார் என்பதுதான் பூஜ்ய மீதான குற்றச்சாட்டு. அந்த குண்டு தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பது தொடர்பிலான விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய, முன்னாள் அமைச்சர் பிள்ளையான், முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே போன்றவர்கள் அதில் உள்ளடங்குகின்றார்கள். இன்னும் எத்தனை பேர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட போகின்றார்கள்? அடுத்த கட்டம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு பார்வையின் நிகழ்ச்சியில் நன்றி, வணக்கம். வெள்ளபத்தையில் கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் தொடர்மாடி அடுக்குமனைகள் விற்பனைக்கு வாங்குவதற்கு இன்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கனவு இல்லங்களை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைத்திட சொத்துக்களை வாங்க விற்க ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன்.